Let us solve vectors problem. The work done by a force F is equal to I plus 2J plus 3K Newton to displace a body from position A to position B is the position vector of A is R1 is equal to I plus 3J plus K meter and the position vector of B is R2 equal to 2I plus 2J plus 3K. நம்ம வந்து இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F டாட் R. இங்கே வந்து ஆர் பார் இஸ் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா R2 பார் மைனஸ் R1 பார். R2 பார் இங்கே கொடுத்துருக்காங்க, இது R1 பார் கொடுத்துருக்காங்க, இது F கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் பார் ஈக்குவல் டு R2 பார் மைனஸ் R1 பார். R2 பார் சப்ஸ்டிட் பண்ணுங்க 2I ப்ளஸ் 2J ப்ளஸ் 3K மைனஸ் R1 வந்து I ப்ளஸ் 3J ப்ளஸ் K அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது 2Iயில் I சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து I கிடைக்குது. சரிங்களா? அடுத்து 2Jல 3J சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் ஜேன்னு கிடைக்குது. அடுத்து வந்து 3Kல K சப்ராக்ட் பண்ணோம்னா 2K. ஸோ 2Kன்னு இருக்கு. இப்போ இது வந்து ஆர் பார் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப் டாட் ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் வந்து பாருங்க I ப்ளஸ் 2J ப்ளஸ் 3Kன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆர் என்ன கிடைச்சிருக்குன்னா I மைனஸ் J ப்ளஸ் 2Kன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து I டாட் I வந்து 1, 2J டாட் மைனஸ் J வந்து மைனஸ் 2, 3K டாட் 2K வந்து நமக்கு 6. இப்போ 1 மைனஸ் 2 ப்ளஸ் 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5. ஒர்க் டனுக்கு யூனிட் வந்து ஜூல். ஸோ 5 ஜூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தி கண்டிஷன் A dot B whole square equal to A square B square is satisfied when அப்படின்னு கேட்டிருக்காங்க. A dot Bக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A dot B is equal to AB cos theta அப்படின்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா A dot B whole square equal to A square B square cos theta அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்டா கொடுக்கல. அப்போ காஸ்டா வேல்யூ வந்து 1ன்னு வரணும். காஸ்டா வேல்யூ 1ன்னு வரணும். அப்போ தான் A dot B whole square equal to A square B squareன்னு வரும். சரிங்களா? அப்போ காஸ்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தோம்னா அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. டீட்டா 0 டிகிரினா ஏ பாரும் ஏ பார் அண்ட் பி பார் ஷுட் பி பேரலாக இருக்கணும். ஏ பார் ஷுட் பி பேரலல் டு பி பாராக இருந்தால் தான் டீட்டா வந்து 0 வரும். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தி மாடுலஸ் ஆஃப் தி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் 1/√3. 1/√3 டைம்ஸ் their ஸ்கேலார் ப்ராடக்ட். தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நமக்கு கொடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A cross B is equal to 1/√3 டைம்ஸ் ஆஃப் A dot B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A cross Bக்கு என்ன ஃபார்முலா பாருங்க AB sin theta that is equal to 1/√3. A dot Bக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AB mod A mod B cos theta அப்படின்னு வரும். ஸோ AB mod A mod B கேன்சல் பண்ணிட்டோம். இந்த காஸ்ட் எங்கே கொண்டு வந்தீங்கன்னா sin theta by cos theta tan thetaன்னு வரும். tan theta equal to 1/√3. ஸோ tan theta equal to 1/√3னா theta equal to 30 டிகிரி. theta equal to 30 டிகிரி என்ன வந்து ரேடியன்ல எழுதும் போது அது π/6 ரேடியன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ π/6 ரேடியன். தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 3 vectors A, B and C satisfy the relation A dot B equal to 0 and A dot C equal to 0. Then the vector A is parallel to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டாட் ப்ராடக்ட்ல வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ A டாட் B 0னா A வந்து பர்பண்டிகுலர் டு பியாக இருக்கணும். அடுத்து A டாட் C 0ன்றதுனால A இஸ் பர்பண்டிகுலர் டு சின்னு வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், B பார்னு ஒரு வெக்டார் எடுக்கலாம், C பார்னு ஒரு வெக்டார் எடுக்கலாம். இந்த A பார்ன்றது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு போத் B பார் அண்ட் C பார் இருக்கும். B பார் கிராஸ் C பார்னு ஒரு வெக்டார் எடுப்போம். B பார் கிராஸ் C பார் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து B பார் கிராஸ் C பார் வந்து பர்பண்டிகுலர் டு போத் B and C தான் இருக்கும். அப்படின்னா A பார்ன்றது parallel டு B பார் கிராஸ் C பார்னு வரணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு B பார் கிராஸ் C பார்ல தான் அந்த டைரக்ஷனில் தான் A பார் இருக்கும். ஸோ A பார் இஸ் parallel டு B பார் கிராஸ் C பார். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. What is the dot product of two vectors of magnitude 3 and 5 if the angle between them is 60 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டாட் பின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி தானே கேட்குறாங்க. ஏ டாட் பி ஈக்குவல் டு மாட் ஏ இன்ட்டு மாட் பி இன்ட்டு காஸ் டீட்டா அப்படின்னு இருக்கணும். மாட் ஏ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, மாட் பி 5 கொடுத்துருக்காங்க, டீட்டா வந்து 60 கொடுத்துருக்காங்க. அப்போ மாட் ஏ வந்து 3 போட்டுங்க, மாட் பி வந்து 5ன்னு எழுதிக்கிங்க. காஸ் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி வந்து 1/2
2 உங்களுக்கு தெரியும் 1/2 தெரியும். ஸோ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 1/2. ஸோ இது 15/2 7.5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 7.5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 5th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. when a dot b equal to minus of mod a mod b then அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக a dot b க்கு என்ன ஃபார்முலா பாருங்க. a dot b க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ab mod a mod b cos theta. அவங்க வந்து இது ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் mod a mod b cos thetaன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மைனஸ் mod a mod b cos thetaன்னு கொடுத்துருக்கு. சாரி, மைனஸ் mod a mod b மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ மைனஸ் mod a mod b மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு cos theta என்ன வரும், இங்கே வந்து பாருங்க mod a mod b கேன்சல் பண்ணிட்டோம்னா cos theta is equal to -1 வருது. cos theta equal to -1னா theta equal to 180 degree. அப்போ theta is 180 degreeனா a and b should be opposite இருக்கணும். a பாரும் b பாரும் opposite இருக்கணும். அப்பதான் angle between them 180 degree அப்படின்னு நமக்கு வரும். So a and b must be in opposite direction. So 6th questionக்கு option C is correct. 7th question பார்க்கலாம் பாருங்க. The vector product, vector projection of a vector 3i plus 4k on y axis. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும் 3. அதே மாதிரி 4ன்றது 4kன்றதுனால அது ஜெட் டைரக்ஷனில் இருக்கும். இது 3 வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, 4kன்றது ஒய் ஜெட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே ஜே காம்பனண்ட்டே கொடுக்கல. ஜே காம்பனண்ட் கொடுக்காதனால ஒய் டைரக்ஷனில் காம்பனண்ட் வந்து 0வாக இருக்கும். ஜே காம்பனண்ட் தான் ஒய் எலாங் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இங்கே ஜே காம்பனண்ட் கிடையாதனால ஜே காம்பனண்ட் வந்து 0. அதாவது இது எப்படி எழுதியிருக்கலாம்னா கிவன் வெக்டர் 3i plus 0j plus 4kன்னு எழுதியிருக்கலாம். அப்படி எழுதும் போது ஒய் காம்பனண்ட் வந்து 0 வந்திருக்கு. எக்ஸ் காம்பனண்ட் 3, ஜெட் காம்பனண்ட் 4. ஸோ ஒய் காம்பனண்ட் இஸ் 0. 7th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இன் ஏ கிளாக் வைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் வைஸ் சிஸ்டம்ல நமக்கு தெரியும், இப்போ வந்து இது ஐ, இது ஜே, இது கே எடுத்தோம்னா ஐ கிராஸ் ஜே வந்து கேன்னு எழுதுவோம், ஜே கிராஸ் கே வந்து ஐன்னு எழுதுவோம், கே கிராஸ் ஐ வந்து ஜேன்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஜே கிராஸ் கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு வந்து இங்கே வந்து ஜே கிராஸ் கே வந்து ஐ. சரிங்களா, அப்போ வந்து 8th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. mod of a cross b equal to √3 times of a dot b, then the value of mod of a plus b அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. நமக்கு mod of a cross b இங்க கொடுத்தது இந்த கண்டிஷன் எழுதலாம் பாருங்க. mod of a cross b வந்து என்ன பார்த்தீங்கன்னா mod a mod b sin theta that is equal to √3 of mod a dot b க்கு வந்து mod a into mod b into cos theta அப்படின்னு எடுக்கிறோம். இந்த mod a mod b கேன்சல் பண்ணிடுறோம். காஸ்ட்டை இங்கே கொண்டு வந்தோம்னா sin theta by cos வந்து tan theta is equal to √3 இருக்கு. tan thetaக்கு வந்து √3னா theta equal to எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, mod a plus b தான் கேட்டிருக்காங்க. mod a plus bக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பவர் 1/2 ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். இப்போ theta வந்து 60 டிகிரி கொடுத்ததுனால இந்த cos 60 டிகிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2ன்னு வருது. அப்போ இந்த cos 60 1/2 போட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படியே இருக்கு. பவர் 1/2 அதாவது ரூட் இருக்கும், ஸ்கொயர் ரூட், இதுதான் பவர் 1/2 அப்படின்னு போடுறோம். ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா, 10th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இஃப் mod a equal to 2, mod b equal to 5 and mod a cross b equal to 8, then angle between a and b is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இதுதான் ஏ வெக்டார்னு எடுத்துங்க, இது வந்து பி வெக்டார்னு எடுத்துங்க. ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து தீட்டா தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மோட் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mod a mod b sin theta, இதுதான் வந்து ஃபார்முலா. mod a கிராஸ் b வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 கொடுத்துருக்காங்க. 8 சப்ஸ்டிட் பண்ணுங்க. mod a வந்து 2 கொடுத்துருக்காங்க, mod b 5 கொடுத்துருக்காங்க. அப்போ mod a வந்து 2ன்னு போட்டுங்க, mod b வந்து 5ன்னு போட்டுட்டு sin theta அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ தீட்டா கேட்கல இவங்க, தென் ஏ டாட் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சாரி, தீட்டா கேட்கல, ஏ டாட் பி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இது வந்து சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா sin theta is equal, இந்த 8ம் 2ம் கேன்சல் பண்ணால் 4 வருது. ஸோ 4/5. sin theta equal to 4/5னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது தீட்டா எடுத்துட்டு ஆப்போசிட் சைடு 4, ஹைப்போடெனஸ் 5 வரும். அப்போ அட்ஜசன்ட் சைடு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் எடுத்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஏ டாட் பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏ டாட் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mod a இன்ட்டு mod b இன்ட்டு cos thetaன்னு போடணும். mod a எவ்வளோ கொடுத்தாங்க 2, mod b வந்து 5 கொடுத்துருக்காங்க. காஸ்டாக் ஃபார்முலா பாருங்க, காஸ்டா இதில் இந்த ட்ரையாங்கிள் இருந்து எடுத்தோம்னா 3/5ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 3/5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 × 3 என்ன கிடைக்குது பாருங்க, 2 × 3 6ன்னு வருது.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். 10th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து 11th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபைண்ட் தி டார்க் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் F = -3i + 2j + k ஆக்டிங் அட் தி பாயிண்ட் R = 8i + 2j + 3k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R கிராஸ் எஃப். டார்க் வந்து ஃபார்முலா வந்து R கிராஸ் எஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா நம்ம இது டிட்டர்மினன்ட்ல போடணும். I, J, Kன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் R எழுதணும். R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 8i 2j 3k சரிங்களா. 8 2 3 அப்படி எழுதிக்கிங்க. அடுத்து F பாருங்க -3i 2j + kன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ -3 2 + k அப்படின்னு + k வந்து அது 1ன்னு எழுதிக்கணும். அந்த k காம்பனன்ட் வந்து 1 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அதனால இது 1ன்னு போட்டுக்கலாங்களா. சரி, அப்போ அதை 1ன்னு எழுதிக்கிங்க. இப்படி எழுதிட்டு இது டிட்டர்மினன்ட் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாங்களா. பாருங்க, இப்போ பாருங்க இந்த I காம்பனன்ட்டுக்கு எடுத்துக்கலாம். I காம்பனன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 × 1 2, அடுத்து 2 × 3 6 மைனஸ் போட்டு 6ன்னு போட்டுக்கணும் சரிங்களா. அடுத்து -jன்னு போட்டுட்டு ஜேயோடைய கரஸ்பாண்டிங் காலம் எல்லாம் விட்டுட்டு 8 × 1 வந்து 8ன்னு வரும். -3 × 2 வந்து என்ன வருது பாருங்க, -6 இன்னொரு மைனஸ் போட்டோம்னா நமக்கு +6ன்னு வந்துடும். சாரி இந்த ஜே காம்பனன்ட் தானே விட்டு பண்ணணும். அப்போ -3 × 3 அதாவது ஜே கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் விட்டோம்னா 8 × 1 8 போட்டாச்சு. -3 × 3 வந்து -9 வரும். இங்கே ஒரு மைனஸ் போட்டு +9 போட்டுக்கிறோம். அடுத்து கேன்னு போட்டுட்டு இந்த கேக்கு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா 8 × 2 வந்து நமக்கு என்ன வரும் பாருங்க 16 வருது. அடுத்து -3 × 2 -6, இங்கே ஒரு மைனஸ் போட்டு ப்ளஸ் போட்டுருவோம். ஸோ 6ன்னு வருது. புரியுதுங்களா. இப்போ பாருங்க 2 - 6 வந்து -4, ஸோ -4i. அடுத்து 8 + 9 17, ஸோ -17j. அடுத்து வந்து 16 + 6 22, ஸோ +22k. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து -4i -17j +22k. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க, நமக்கு வந்து 4th ஆப்ஷன் 11th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து 12th கொஸ்டின் பார்க்கலாங்களா. 12th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு தி ஃபாலோயிங் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ நமக்கு 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஒரு வெக்டார் இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துங்க, அடுத்த வெக்டாரை பி வெக்டார்னு எடுத்துங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு தி ஃபாலோயிங் வெக்டார் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ பாருக்கும் பி பாருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஏ பார் கிராஸ் பி பார் தான் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏ பார் கிராஸ் பி பாரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதாவது ஏ பாருக்கும் பி பாருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கிறது ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி எப்படி எழுதுறோம்னா டிட்டர்மினன்ட்ல I, J, K அப்படின்னு போட்டுட்டு I வந்து 2, இங்கே 2 -1 அது என்ன 2i 2j -k. அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா 6i, ஸோ 6 போடுங்க. -3j -3ன்னு போட்டுட்டு 2k வந்து இங்கே 2 போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து எழுதலாம் பாருங்க, இந்த I எழுதிட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுட்டு மற்றதை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 2 × 2 4ன்னு வரும். -3 × -1 +3 +3னா இங்கே ஒரு மைனஸ் போடணும். ஸோ தட் 3ன்னு வருது சரிங்களா. அடுத்து மைனஸ் போட்டு ஜேன்னு போட்டுட்டு ரோ காலம் விட்டுருங்க. 2 × 2 4ன்னு வருதுங்களா. அடுத்து 6 × -1 -6, ஸோ +6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 வரும். அடுத்து கேன்னு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கேவோட ரோ காலம் விட்டுருங்க. 2 × -3 -6 போட்டுங்க. 6 × 2 வந்து 12ன்னு வருது சரிங்களா. அப்போ மைனஸ் போட்டு 12ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன வருது பாருங்க, 4 - 3 வந்து 1ன்றதுனால 1 × I ன்னு கிடைக்குது. -j போட்டு இது 4 + 6 10னால 10jன்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து -6 -12 -18 வரதுனால -18k போட்டுக்குங்க. இதுதான் ஏ பார் கிராஸ் பி பார் அப்படி வருது சரிங்களா. இதை வேணா ஒரு சும்மா ஒரு சி பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ பார் கிராஸ் பி பாரை சி பார்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ மாடு சி வேணும் அப்படின்னா என்ன பண்ணா எக்ஸ் காம்பனன்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி ஜெட் காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காம்பனன்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10, ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் காம்பனன்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயர். இப்போ இது என்ன வரும் 1 100 இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இது மாட் சி வந்து 5√17 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு சி கேப் வேணும். ஏன்னா சி பார் தான் ஏ பாருக்கும் ஏ பார் கிராஸ் பி பார் டைரக்ஷன்ல இருக்கு. சி பார் தான் ஏ பாருக்கும் பி பாருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கு. நமக்கு யூனிட் வெக்டார் தானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யூனிட் வெக்டார் தானே கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் வெக்டார்னா வெக்டார் டிவைட் பை மோட் ஆஃப் சின்னு போட்டுக்கணும் சரிங்களா. அப்போ சி கேப் இஸ் ஈக்குவல் வெக்டார் என்னது சி கேப் சி பார்ன்றது I - 10j -18k கொடுத்துருக்காங்க. டிவைட் பை மேக்னிடியூட் எவ்வளோ பாருங்க 5√17. ஸோ 5√17 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 12th கொஸ்டினுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. அடுத்து 13th கொஸ்டின் போலாம் பாருங்க. 13th கொஸ்டின் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து நமக்கு இப்போ இது வந்து ஏ பார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பி பார் எடுத்துட்டிங்கன்னா
ஏ கிராஸ் பி எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி இருக்கும். ஏ கிராஸ் பி இப்படி இருக்கும். சரிங்களா? பி கிராஸ் ஏ வந்து ஆப்போசிட் டு ஏ கிராஸ் பி வரும். பி கிராஸ் ஏ வந்து ஆப்போசிட் டு ஏ கிராஸ் பி வருது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, நமக்கு 180 டிகிரி வந்திருக்கு. 180 டிகிரி வந்து ரேடியன்ல எழுதும்போது பை ரேடியன் கிடைக்கும். பை ரேடியன் கிடைக்கும். ஸோ தட் 13th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம 14th கொஸ்டின் போலாம் பாருங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் லீனியர் வெலாசிட்டி இஃப் ஒமேகா ஈக்குவல் டு 3i மைனஸ் 4j பிளஸ் k அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5i மைனஸ் 6j பிளஸ் 6k. இந்த லீனியர் வெலாசிட்டிக்கு நம்ம எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, v ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு சொல்லிடுவாங்க. அதனால ஆர் கிராஸ் ஒமேகா போட்டுருவாங்க. அது கிடையாது. லீனியர் வெலாசிட்டிக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒமேகா பார் கிராஸ் ஆர் பார் அப்படின்னு நம்ம எழுதணும். ஆர் கிராஸ் ஒமேகா போட்டிங்கன்னா மைனஸ் வி வந்துடும். ஸோ ஒமேகா கிராஸ் ஆர் பார் தான் கரெக்டு. வி பார் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், ஐ ஜே கேன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒமேகா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ காம்பனண்ட் வந்து 3 இருக்கு, ஜே காம்பனண்ட் வந்து -4 இருக்கு, கே காம்பனண்ட் வந்து 1ன்னு இருக்கு. அடுத்து ஆர் பார் எழுதும் போது ஐ காம்பனண்ட் 5 இருக்கு, ஜே காம்பனண்ட் வந்து -6 இருக்கு, கே காம்பனண்ட் வந்து 6 இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணால் ஐ இன்ட்டு -4 இன்ட்டு 6 -24 கரெக்டுங்களா? அடுத்து வந்து 1 இன்ட்டு -6 போட்டு இன்னொரு மைனஸ் போடணும். அதனால +6ன்னு வரும். அடுத்து மைனஸ் ஜேன்னு போட்டுட்டு ஜேயோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் விட்டுட்டோம்னா 3 இன்ட்டு 6 என்ன வரும் பாருங்க, 18 வரும். அடுத்து 5 இன்ட்டு 1 -5 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் கேன்னு போட்டுட்டு கேவோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 3 இன்ட்டு -6 -18 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 5 இன்ட்டு -4 -20 இன்னொரு மைனஸ் போட்டால் +20ன்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க -24 + 6 எவ்வளோ வருது பாருங்க, -18i வருதுங்களா? அடுத்து பாருங்க 18 - 5 13. ஸோ -13j போட்டுக்கலாமா? இங்கே -18 + 20 பாருங்க 2ன்னு வருது. ஸோ 2k. ஸோ இதுதான் வந்து நமக்கு வி பாருக்கு ஆன்சர் வருது. சரிங்களா? அப்போ -18i -13j + 2k எந்த ஆப்ஷன் பாருங்க, 4th ஆப்ஷன் கரெக்ட். 14th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். 15th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தி ஏரியா ஆஃப் தி parallelogram determined by two adjacent sides as a equal to i plus j minus 3k, b equal to 12j minus 2k is approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏ பார், இது பி பார் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேரலோகிராம் எடுத்தோம்னா வந்து பேரலோகிராம் வரையணும்னா 2 அட்ஜசன்ட் சைடு தேவைப்படும். ஒன்று வந்து நம்ம இது ஏ பார்னு எடுத்துங்க, இது வந்து ஏ பார்னு எடுத்துங்க, இது வந்து பி பார்னு எடுத்துங்க. இப்படி இருந்தால் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏ பார் கிராஸ் பி பார். ஏ பார் கிராஸ் பி பார் தான் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். சரிங்களா? இங்கே மேக்னிடியூடு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஏ பார் கிராஸ் பி பாருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இது டிட்டர்மினன்ட் மெத்தடில் எழுதலாம். இது வந்து நம்ம எழுதுறது ஏரியா. சரிங்களா? ஐ ஜே கே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஏரியாக்கு எழுது, ஏ வெக்டாருக்கு எழுதுங்க. ஐ காம்பனன்ட் 2, ஜே காம்பனன்ட் 1, கே காம்பனன்ட் -3. அடுத்து பி பார் எழுதுங்க. ஐ காம்பனன்ட் கொடுக்கல அவங்க, அதனால 0ன்னு போட்டுக்கோங்க. ஜே காம்பனன்ட் 12 கொடுத்துருக்காங்க, கே காம்பனன்ட் -2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பண்ணலாம். இந்த ஐ எழுதிக்கிட்டு 1 இன்ட்டு -2 வந்து -2 இருக்கும். அடுத்து ஒரு மைனஸ் போட்டு 12 இன்ட்டு -3 வரும், -36 வரும். ஸோ -36 போடும்போது இங்கே மைனஸ் போட்டால் +36 ஆயிரும். மைனஸ் ஜேன்னு போட்டுட்டு ஜேக்கு ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா 2 இன்ட்டு -2 வந்து நமக்கு ஜே விட்டுட்டீங்கன்னா 2 இன்ட்டு -2 வந்து இங்கே நமக்கு -4ன்னு கிடைக்கும். அடுத்து 0 இன்ட்டு -3 0ன்றதால அதை விட்டுருவோம். அடுத்து ப்ளஸ் கே போட்டுங்க. கேன்னு போடும்போது இது ரோ காலம் விட்டுட்டோம்னா 2 இன்ட்டு 12 நமக்கு 24 வரும். அடுத்து மைனஸ் போட்டு 0 இன்ட்டு 1 0னால விட்டுருவோம். சரிங்களா? இது 36ல் -2 போச்சுன்னா 34 வரும். சரிங்களா? அப்போ 34i, இங்கே மைனஸ்ன்னு மைனஸ் ப்ளஸ்னால +4j, அடுத்து ப்ளஸ் இது 24k அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஏ பார் கிராஸ் பி பார். இதே நமக்கு மாட் ஆஃப் ஏ கிராஸ் பி பார் வேணும், ஏன்னா மேக்னிடியூட் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் 34 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் காம்பனன்ட் ஸ்கொயர் 24 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு 41.8 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 43. ஸோ நமக்கு 15th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக கிடைக்குது.